ஹலோ மக்களே, ப்ரொமோ வந்துடுச்சு மகாநதி. ப்ரொமோ வந்தது. அந்த ப்ரொமோவை பார்த்தா மனசு அப்படியே அடைக்குதுங்க. அப்படியே அடைக்குது. பயங்கர வலி. என்னன்னே தெரியல, பெரிய பாரமாக இருக்குது. இந்த விஜய் வந்து காவேரியை பார்க்கணும், காவேரி வா காவேரி வெளியே அப்படின்னு கூப்பிட்டா, இந்த குமரனுக்கு எவ்வளோ மப்பை பார்த்தீங்களா? குமரன் ஏன்டா வந்த போடா அப்படின்னு சொல்கிறாருங்க. சாரதா கும்பலுக்கு குடும்பமே வராங்க, காவேரி மட்டும் நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து, நீ எதுக்கு வந்த, என் பொண்ணு நீ கொடுத்த காசுக்கு நடித்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொம்பளையா, அந்த பொம்பளையான்னு கேட்குறேன் நான், பெத்த தாயான்னு கேட்குறேன் நான். அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த பையனுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுச்சு. தாத்தாட்ட என்ன சொல்லிட்டு வர்றாரு, காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியல தாத்தா, நான் போய் காவேரி கூப்பிட்டு வரேன் அப்படின்றாரு. தாத்தா என்ன சொல்கிறாரு, காவேரி வருவாளாப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் கூப்பிட்டா வருவா தாத்தா, என் காவேரி அவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து, வா காவேரின்னு கூப்பிட்டா இவங்க காவேரியை வெளியே வர விட மாட்டுறாங்க. சட்டிப்பட்டிலாம் கட்டிக்கிட்டு வேறு வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போகிறாங்க. காவேரி நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ண போகிறாரு விஜய். கட்டிடுவாங்க சட்டிப்பட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு விஜய்க்கு தெரியாமல் நைட்டோட நைட்டாக எங்கேயாவது போகிறாங்க. பயங்கர வலியோடு இருக்க போகிறாரு. காவேரி எங்கே போயிட்டா தெரியலையே, காவேரி எங்கே போயிட்டா தெரியலையே அப்படின்னு. ஒரு பொண்ணு பின்னாடி போனால் ஒரு பையன் பைத்தியம்தான். அந்த கதை தான். இந்த பொம்பளையெல்லாம் சேர்ந்து இந்த பையனை, நல்ல தங்கமான பையனை இப்படி செஞ்சுட்டாங்களேங்க. காவேரியை பேச விட மாட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன காவேரி, எப்போ பேசுவீங்க, வாயை திறங்க காவேரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீரியலே பார்க்க முடியலங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி எபிசோடு. இந்த ப்ரொமோலாம் எப்போ வருமோ, ஐயோப்பா ஒன்றும் முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வருஷமாக நம்ம வந்து இவங்களை எவ்வளோ லைக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் இவங்களால். எவ்வளோ சந்தோஷம் மட்டும்தான் இருந்திருக்கு இந்த விக்கா பேர்னால். யாருமே ஆடியன்ஸ் வந்து யாருமே வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனதே கிடையாது. இவங்களால் நிறைய சந்தோஷம்தான் அனுபவிச்சிருக்காங்க, பார்த்து ரசிச்சிருக்காங்க, அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போயும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. சீரியல் பிரகாரம் பார்த்தா விஜய் காவேரி பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் மக்கள் மனசில் இடம் நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க. அது வந்து சொல்லலாம். அவங்கள போய் இந்த குமரன், இந்த சாரதா பேசினா கேப்புக்கு ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களாங்க? என்னங்க இப்படி பேசுகிறாங்க? எப்போ நேற்று விஜய் லைவில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லலை அப்படின்னா மனசு எனக்கெலாம் பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அந்த விஜய் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து சரி சீரியல் அப்படின்னு மைண்ட் செட்டு வந்தாலும், நம்ம ரொம்ப யோசித்தாலுமே நமக்கு இழுத்துருதுங்க, உள்ள சீரியலுக்குள்ளே போயிடுறோம் நம்ம. சீரியல் தானேன்னு நினைக்க முடியலையே, பர்சனலாக நமக்கு வந்து தாக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல.